வணக்கம். நான் இப்போ சிவகாசியில சேகர் தம்பியோட ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல உட்கார்ந்துருக்கேன். என்ன இது சிவகாசியில நம்மெல்லாம் இருக்கோம், நமக்கு தெரியாம ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, உங்கள சில பேருக்கு தெரியல, உங்க ஊர்லயே ஒரு அழகான அருமையான ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதனுடைய அறிமுகமாகவே இங்க சேகர் தம்பியை நான் பார்க்க வந்திருக்கிறேன். வணக்கம் சேகர் தம்பி. இப்போ நீங்க எத்தனையோ வேலைகள்லாம் இருக்கு, அது என்ன ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் உங்க சொந்த ஊர்ல ஆரம்பிக்கணும்னு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சலி அன்னியன் மற்றும் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு கோ ப்ரொடியூசரா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 2.5 years பிஃபோர் அங்க போயிட்டு இந்த கோ ப்ரொடியூசரா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சென்னையெல்லாம் சுத்தி பார்க்கும்போது இந்த சவுத் தமிழ்நாட்டுல குறிப்பா எங்க ஊர்னே வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பேர் அங்க வாய்ப்பு இல்லாம அங்கங்க இருந்து ஒவ்வொரு ஸ்டுடியோவா ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டு ரொம்ப இது பண்றத பார்த்தோம். என்னோட மெயினான பிசினஸ் வேறையா இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம ஊருக்காரங்க எங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இதுக்காக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் மதுரையில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர் சொந்த மண் இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி 2 months ஆகுது. அதாவது சிவகாசியில இருக்கிற பிள்ளைங்களும் சினிமாவில் சில பேர் நடிக்கிறதுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, சில பேர் டைரக்டரா வரணும்னு ஆசைப்படுறாங்க, டெக்னீஷியனா கேமராமேன் எடிட்டர் அந்த மாதிரிலாம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் சரியான வாய்ப்பு சினிமா இண்டஸ்ட்ரியில கிடைக்கல. உங்க ஊர் பிள்ளைங்க சென்னையில போய் மேன்ஷன்ல அங்கெல்லாம் தங்கி ஒவ்வொரு வாய்ப்புக்காக ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி அவங்க சிரமப்படுறத பார்த்து நம்ம ஊர் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் சினிமால கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கு நம்மளே நம்ம ஊர்ல ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு நடிக்க வரியா, முதல்ல நடிக்கிறத கத்துக்க, அப்புறம் நீ கேமராவை போகணுமா, கேமராவை பத்தி ஆரம்பமா என்னென்ன பேசிக்கா என்னென்ன இருக்கு கேமராவில் அதை பத்தி முதல்ல கத்துக்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இங்க ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் பாடங்களை கத்துக்கிற மாதிரி தான் நடிப்பை பத்தியும் டைரக்ஷனை பத்தியும் கேமராவை பத்தியும் மற்ற டெக்னிக்கல் விஷயங்களை பத்தியும் கத்துக்கிறதுக்காக சேகர் தம்பி உங்க ஊர்ல இந்த இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இன்ஸ்டிடியூட்ல இப்போ இந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நடிக்கிறதுக்கு ஒரு 10 பிள்ளைங்களோ ஒரு 20 பிள்ளைங்களோ சேர்ந்திருக்காங்க. டைரக்ஷன் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி முறையில ட்ரைனிங் கொடுத்து அவங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? ஃபுல்லாவே பிராக்டிக்கல் தான். இப்போ யாரெல்லாம் ஃபிலிம் எடுக்கணும் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க டைரக்ஷன் அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும்னு நம்ம கிளாஸ்ல அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க முடியும், என்ன கேரக்டர் வருது, அதை லைவாவே அவங்களுக்கு ஒரு ஷார்ட் பிலிமாவோ ஒரு டெலிபிலிமாவோ அவங்களை கனெக்ட் பண்ணி நல்லா ஃபுல் பிராக்டிஸ் கொடுத்து இந்த பிலிம் மேக்கிங் ஃபுல்லா முடிஞ்ச உடனே சென்னையில ஏவிஎம் ஸ்டுடியோல அதை வேணா ஆர்கேவி ஸ்டுடியோல லான்ச்சிங் பண்ணி அங்க இருக்கிற பெரிய விஐபிஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அதை விஷுவல் பண்ணி காமிச்சு இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டிங் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இப்போ ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணு நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நடிக்கக்கூடிய எல்லா திறமையும் இருக்கு. ஆனா பட் ஒரு டைரக்டர் கிட்ட போய் எனக்கு நடிக்கிற திறமை இருக்கு நான் நடிச்சு காட்டுறதுன்னா காட்டிட்டு இருக்க முடியாது. அதை விட இந்த மாதிரி உங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நடிப்பையும் சொல்லி கொடுத்து அவங்கள பேஸா வச்சு இங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுங்க, அவருடைய டைரக்ஷன்ல கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வச்சு இவங்களை வச்சு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் பிலிம் மேக் பண்ணி இந்த டைரக்ஷன் சான்ஸ் கேட்கிறியா, நீ போய் டைரக்ட் பண்ணதை போய் காட்டு, இந்த நீ நடிக்க போறியா, நடிக்கிறதுக்கு இந்த நடிச்சிருக்கேன்னு காட்டு, கேமராவா காட்டுன்னு அவங்ககிட்டயே நம்ம ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட சிடியும் பென்ட்ரைவும் கொடுத்துறீங்க. அதை அவங்க பிரிண்ட் போட்டு எத்தனை கம்பெனிக்கு வேணா கொடுத்துக்கலாம். அதை பார்த்தாங்கன்னா ஒரு டைரக்டருக்கு ஓ பரவாயில்ல ஷார்ட் பிலிம்ல இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கேன், ஓகே அந்த பொண்ணுக்கு இந்த கேரக்டர் கொடுக்கலாம். நல்ல விஷயம் இது, நல்ல விஷயம். அந்த காலத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு இப்போ நாங்க வந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பிலிம் எடுக்கிறதோ இல்ல ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டோ கிடையாது. ஒரே ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட் அடையாறுல இருந்தது. அங்கதான் நம்ம செல்வமணில இருந்து அபாவானன் சார்ல இருந்து மற்றவங்க எல்லாம் ராம்கி சார்லாம் அங்கிருந்து படிச்சுட்டு வந்தவர் தான். அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்து படிச்சுட்டு வந்தாங்க. பட் அப்படி படிச்சு வந்தா கூட அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் நல்லா நடிப்பேங்கன்னா நடிச்சு காட்ட முடியாது. அவங்களுக்கு முதல்ல இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அதுக்கு டைம் கிடையாது. நீ நடிச்சு காட்டுவோ நல்லா நடிக்கிற அப்படின்னு. அதை விட இந்த மாதிரி சிடி கொடுத்துட்டா பென்ட்ரைவ் கொடுத்துட்டா அவங்க லீஷரா இருக்கும் போது அந்த சிடியை போட்டு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ உங்க இன்ஸ்டிடியூட்லயே நீங்க இப்ப ஏற்கனவே நீங்க கோ ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க, இந்த படத்துல நீங்க கோ ப்ரொடியூசர். நீங்க
இப்ப ஃபியூச்சர்ல நீங்க ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க இன்ஸ்டிடியூட்ல நடிச்ச பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா? அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காவே இருக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூட்லயே நாங்க பாருங்க ஃபியூச்சர் ஷார்ட் பிலிம்ல மட்டும் இல்ல ஃபியூச்சர் பிலிம்லயும் நடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெயிக்கிற கூட்டம் டைட்டில்ல மூவி போயிட்டு எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்தவங்க தான் டைரக்ட் பண்றாங்க. பிள்ளைங்க இங்க நடிக்க கேமராவும் இங்க தான், ஹீரோயின் இங்க தான், பசங்க எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஓகே ஓகே. இது ஜெயிக்கிற கூட்டம் தான். அதான் டைட்டிலே நல்லா இருக்கு. இது ஜெயிக்கிற கூட்டம்னு நல்ல டைட்டில் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கூட்டத்துல இருக்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்கிறதுல உறுதியா இருக்குது. வேற என்ன சார் உங்க இன்ஸ்டிடியூட்டை பத்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்க சொன்னாதான் உங்க ஊர், ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க உங்க ஊர் ஜனங்களுக்காக, உங்க ஊர் மண்ணுக்காக, அந்த பிள்ளைங்களும் வந்து சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள்ல இது சிவகாசின்னு சொன்னாவே வந்து மினி ஜப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ தொழில் கூடங்கள் நிறைஞ்சது. ஜாப்பனீஸ்க்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கோ அந்த அளவுக்கு சிவகாசி மண்ணில் இருக்கவங்களுக்கும் மூளை இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால இந்த சின்ன ஜப்பான் தான் சொல்லக்கூடாது, ஜப்பானுக்கு மேலேயே சொல்லலாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அங்கங்க நிறைய பாத்துருக்கேன். என்னன்னா செல்போனை வச்சுட்டு இப்ப ஆலங்குளம் சைடு, ராஜபாளையம் சைடு, சத்திரப்பட்டி, இந்த மாதிரி இங்க ஏஜே காலேஜ் விர்ச்சுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அங்கங்க செல்போனை வச்சு சின்ன சின்னதா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும்போது இங்க வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அவங்களோட பெட்டர் எக்ஸ்பர்ட்டா எல்லாமே எங்க செலவுல நாங்க பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி தம்பி நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து இன்ஸ்டிடியூட் சொல்றமே தவிர இன்ஸ்டிடியூட்டோட பேர் என்ன? ஏன்னா சிவகாசியில எத்தனையோ இன்ஸ்டிடியூட்டுங்க இருக்கலாம் இல்லையா, கம்ப்யூட்டர் சென்டர் அது இதுன்னு. அப்புறம் இது எந்த இன்ஸ்டிடியூட்னு தெரியல, இது எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு எல்லாரும் தேடக்கூடாது. அதனால உங்க இன்ஸ்டிடியூட் பேர் என்ன? அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி இன் சிவகாசி. அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில ஃபியூச்சர்ல நீங்க வந்து சினிமா படங்கள்லாம் எடுப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த படத்துல நீங்க கோ ப்ரொடியூசர் சொல்லிட்டீங்க, ஃபியூச்சர்ல படங்கள்லாம் எடுப்பீங்க. அந்த படங்கள்ல ஏன்னா இது ஜெயிக்கிற கூட்டம் அந்த படமும் வந்து அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சர் பிலிம்ல எல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நிறைய இருக்கு. வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல? இப்போதைக்கு டைரக்ஷன் பண்றோமா, ஆக்டிங், அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் நிறைய கொடுக்குறோம், கேமரா மெயினா பண்றோம், போட்டோகிராஃபி, இது மட்டும் தான் பண்றோம். இது வரைக்கும் யாருக்காவது இந்த மாதிரி சிடி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? நீ இன்ஸ்டிடியூட் தானமா? இதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கிறப்போ ஒரு 2-3 பிலிம் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, இங்க ஆமா சிடி கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுடைய சார்பாகவே நீங்க வந்து இங்க நடிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, டைரக்ஷன் கத்துக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில இருந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதை சென்னையில இருக்க ஏவிஎம் ஸ்டுடியோலயோ இல்ல ஆர்கே ஸ்டுடியோலயோ வந்து நீங்க ஸ்கிரீனிங் பண்ணி காட்டுவீங்க. ஒரு டெலிஃபிலிம் அண்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெண்டு பண்றேன். 40 to 50 மினிட்ஸ் பிலிம் ஒண்ணு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிலிம் ஒண்ணு, ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். ஓகே. உங்க இன்ஸ்டிடியூட் அதாவது அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி இன்ஸ்டிடியூட்ல எப்படி வந்து சேரணும், எப்ப கான்டாக்ட் பண்ணணும், அதுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் என்ன, அதெல்லாம் நீங்க எங்கேயாச்சும் சொல்லி இருக்கீங்களா? சொல்லியிருக்கோம்மா, டிவியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஓடி இருக்கு, இருந்தாலும் இங்கேயே சொல்லலாம். 9751-722-722 இது எங்க கான்டாக்ட் நம்பர். அவர் சொன்ன நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க எல்லாரும். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க சார் மெதுவா. 9751-722-722. யாருக்கெல்லாம் சிவகாசியில இருக்கிற மக்கள்ல யாருக்கெல்லாம் உங்க பிள்ளைங்களை இந்த கலைத்துறையில அதாவது சினிமா துறைக்கு அனுப்பணும்னு பிரியப்படுறீங்களோ, அவங்க நடிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல டைரக்ஷன் கத்துக்கணும்னு இருக்கலாம், இல்ல கேமரா கத்துக்கணும்னு இருக்கலாம், எந்த டெக்னிக்கல் இதுல கத்துக்கணும் இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டு சேகர் தம்பியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இது நான் உண்மையிலேயே சொல்றேங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் நோக்கத்தோட இல்ல, சிவகாசியில இருக்கிற இவருடைய சகோதர சகோதரிகளும் சினிமாவில் அவங்களும் வந்து நம்பர் 1 வரணுங்கிற ஒரு ஆசையில இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால விருப்பப்படுறவங்க அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி, அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி இன்ஸ்டிடியூட்டுக்கு தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களோட பொன்னான நேரத்தை எங்க அபிவர்மா பிலிம் ஃபேக்டரிக்காக இங்கே வந்து உங்க டயத்தை எங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்ததுல
எங்களுக்காக இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நாங்க எடுக்கிற ஃபியூச்சர் பிலிம்ல உங்களுக்கும் இதுல வந்து கண்டிப்பா உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இதுக்காகவே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில எடுக்கிற எல்லா படத்திலையும் சிவகாசி நேயர்களே நல்லா கவனிச்சுக்கங்க, அபிவர்மா பிலிம் ஃபேக்டரி எடுக்கிற எல்லா படத்திலையும் நானும் ஏதோ ஒரு ஓரத்துல நின்று வெண்சாமரமாவது வீசுவேன். அதை வந்து சேகர் தம்பி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால என்னுடைய வாழ்த்துக்களை அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில உருவாகிட்டு இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்ட வேலையில உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். முழு கவனமும் ஹார்ட் ஒர்க்கும், அதாவது கடினமான உழைப்பையும் போட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க எல்லாரும் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு சிவகாசியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நடிப்பை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிங்களா? ஏன்னா இப்போ சொன்னாரு சார் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறோம், இங்கே நடிக்கிறவங்களையும் இங்கே டெக்னிக்கலாக படிக்கிறவங்கள வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால உங்களை வச்சு ஏதாவது எடுத்திருக்காரா? நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஆமா, இது ஜெயிக்கிற கூட்டம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொரு விதத்துலையும் இந்த படத்துல எங்களோட மிங்கிளாகி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? எனக்கு வந்து இந்த இது ஜெயிக்கிற கூட்டம் படத்துல மண்ணு ரவின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. மண்ணு ரவின்னு சொல்லி அது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இது முதல் படங்கிறதுனால கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, ஆனா பண்ணியிருக்கேன். இன்னும் சிறப்பா பண்ணணும்னு சொல்லி தான் இல்ல இப்பதான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியது தானே. நீங்க என்ன தம்பி பண்ணிருக்கீங்க? ஸ்டூடெண்டாவே நடிச்சிருக்கீங்க? இல்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். அபிவர்மால ஜாயின் பண்ணி என்ன கத்துக்கிறீங்க? அபிவர்மா பிலிம் ஃபேக்டரியில வந்து எல்லாமே இருக்கு. ஆக்டிங் கோர்ஸ்ல ஆக்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன மேடம்? நான் ஏஜே காலேஜ்ல படிக்கேன். இங்க வந்துட்டு அபிவர்மால ஆக்டிங் கோர்ஸ் காலேஜ் பண்ணி படிச்சிட்டீங்க. இங்க வந்து நீங்க வந்து ஆக்டிங் கோர்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுக்குறவங்க யாரு? அது நம்ம டைரக்டர் ஜாஃபர் அப்படின்றவங்க சொல்லி கொடுத்தாங்க. படத்துக்கான கதை காட்சிகள் எல்லாத்தையுமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அது போக இந்த இன்ஸ்டிடியூட்டோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ராஜசேகர் சார் வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஷூட்டிங் போக முன்னாடி நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், நீங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அபு சார் வந்து எங்களோட ஒரு ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க. நான் வந்து சினிமா அப்படின்னா வந்து போறோம் நடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவர் அடிக்கடி எனக்கு ஒரு டயலாக் சொல்லுவாரு, சினிமான்ற ஆசையில சினிமாவுக்கு வராதீங்க, சினிமான்ற ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சினிமாவுக்கு வராதீங்க, சினிமானா ஒரு வெறி இருக்கணும் அப்படின்றதான் அவர் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு வேகம் வந்து எங்க எல்லாருக்குள்ள ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்குச்சு. அவரு சொன்ன அவருடைய வே ஆஃப் டெல்லிங் வந்து வெரி அப்படிங்கிறது. பட் நான் வந்து சினிமாவில் ஏதோ கொஞ்சம் காலமாக இருக்கிறனால ஏதோ ஓரளவுக்கு ஒரு 400 படம் நடிச்சிருக்கிற அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நமக்கு வெரி அப்படிங்கிறத வந்து நான் முழுக்க சொல்றதே வந்து நம்மளுடைய கவனம் முழுக்க அதில் இருக்கணும். அதைத்தான் அவர் வந்து அவருடைய ஸ்லாங்ல அவருடைய பாஷையில வெறித்தனமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ வெறித்தனமா ஒரு விஷயத்துல நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாது. இதை செஞ்சே காட்டணும்னு. ஏன்னா இப்போ அவர் எடுத்திருக்கிற படத்து மூலியமா வர்றதே வந்து அவர் வந்து சமூக சேவை மாதிரி அவர் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்யறதுக்கு தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க. யார் எதை சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து கவனமா கத்துக்கங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து சாதிக்கிறதுங்கிறது வந்து பணத்தை சம்பாரிச்சு சாதிக்கிறது இல்லை. நம்ம செய்யற தொழில நம்ம சிறந்த பெயர் எடுக்கிறது தான் முதல்ல சாதனை. நம்ம வந்து நல்லா செஞ்சிருக்கிறோங்கிற ஒரு பெயர் எடுக்கிறது தான் சாதனை. அதனால அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற அவர் சொன்ன வெறிதான் வைராகம், வெறி, நம்மளுடைய கவனம் முழுக்க நம்ம செய்யற தொழில இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம சினிமாவை பொறுத்தவரையிலும் வந்து அதுக்கு வந்து டைம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாமே வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க. காலையில 8 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணிக்கு வர்றதுக்கு இது ஆபீஸ் வேலை இல்ல. காலையிலயும் போவோம், நாங்க விடிய காலையிலயும் வருவோம், இன்னைக்கு போய் மறுநாள் வருவோம், இல்ல 2 நாள் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டே இருந்துட்டு கூட
நம்ம 2 நாள் கழிச்சு கூட வரலாம். ஏன்னா நம்மளோட தொழில் அப்படி. அதனால நமக்கு டைம் ஃபேக்டர் கிடையாது. இதுக்கு வந்து சாப்பாட்டு டைம் 1:30 மணினா பிரேக் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு சீன் ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியலன்னா அது முடிக்கிற வரலும் போகும். அதனால அதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம சில விஷயங்களை தியாகம் செய்தா ஒரு இதுவே இருக்குது. நாம ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாதான் இன்னொன்னு அடைய முடியும் அப்படின்னும் போது நாம இந்த தொழில நல்ல பெயர் எடுக்கணும். நல்ல பெயர் முதல்ல எடுக்கணும். அதுதான் நீங்க முதல்ல வச்சுக்கணும். உங்க அபு சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல நம்ம நல்ல பேர் எடுக்கணும், நம்ம நல்ல பேர் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். அதுல முதல் விஷயம் தியாகம் பண்றது வந்து நம்மளுடைய தூக்கம். தூக்கம் வந்து நமக்கு எப்ப கிடைக்குதோ அந்த நேரத்தை அதை பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்துல வேற எதுலையான நம்ம செலவழிக்காம அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் இதுல வந்து இருக்க முடியும். நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டும். நம்மளுடைய முழுக்க கவனம் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயத்துல இருக்கணும். நமக்கு எந்த கேரக்டரா இருந்தாலும் எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் தான். ஹீரோ தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஹீரோயின் தான்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லா கேரக்டரும் சேர்ந்தா தான் ஒரு படம் இல்லைங்களா? நானெல்லாம் வந்து கதாநாயகியா தான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன். இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஆனா அதுக்காகலாம் நான் கதாநாயகின்னு நான் இன்னைக்கு இந்த இன்ஸ்டியூட்ல வந்து உட்கார்ந்து உங்களோட எல்லாம் பேசியிருக்கவே முடியாது. அதனால எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு பிலிம்ல. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் ஒரு சீனா இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசுறதா. விஜய் சேதுபதி அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். இன்னைக்கு பெரிய ஹீரோ, சக்சஸ்ஃபுல் ஹீரோ இல்லையா? அவருடைய பொறுமை, அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய கடின உழைப்பு, அவருடைய கவனம் எல்லாமே நல்லா இருந்தனால தான் இன்னைக்கு அவரெல்லாம் பெரிய பெரிய ஹீரோவா இருக்காரு, பெரிய டைரக்டரா இருக்காங்க. ஸோ உங்களுடைய கடின உழைப்பும் கவனமும் முழுக்க இருந்தா நீங்க எல்லாரும் நிச்சயமா ஜெயிப்பீங்க. உங்களோட சேர்ந்து நானும் எல்லா படங்களையும் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து உங்களோட விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஆல் தி பெஸ்ட்.